அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள். நேற்றைக்கு கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு கோபிநாத் அவர்கள் தன்னுடைய தாய் மொழியான தெலுங்கிலேயே எம்பியாக பதவியேற்றுக் கொண்டார். இது மிகப்பெரிய அளவிற்கு சர்ச்சையும் விவாதத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. సభకు నమస్కారం. కె గోపీనాథ్ అనే నేను భారత పార్లమెంట్ లోక్సభ సభ్యునిగా ఎన్నికైనందున శాసన ద్వారా నిర్మితమైన భారత రాజ్యాంగం పట్ల నిజమైన విశ్వాసము విధేయత చూపుతానని, భారతదేశ సార్వభౌమాధికారాన్ని సమగ్రతను కాపాడుతానని, నేను స్వీకరించబో కర్తవ్యాన్ని శ్రద్ధాశక్తులతో నిర్వహిస్తానని దైవ సాక్షిగా ప్రమాణం చేస్తున్నాను. நன்றி, வணக்கம். ஜெய் தமிழ்நாடு. என்ன கேட்டா இது ரொம்ப ரொம்ப சரியான ஒரு செயல், பாராட்டப்பட வேண்டிய, வாழ்த்துக்கள் தெரிவிக்க வேண்டிய ஒரு செயல் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதனால நம்முடைய வலை ஒளி சார்பாகவும் உறவுகள் உங்கள் சார்பாகவும் திரு கோபிநாத் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்ளலாம். இப்ப நீங்க கூட கேட்கலாம், அது எப்படிப்பா சரியான செயலா இருக்க முடியும்? தமிழ்நாட்டிலிருந்து தமிழர்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எப்படி தெலுங்கில் பதவியேற்றுக் கொள்ளலாம்? அது எப்படி சரியான செயலா இருக்கும்? அதுக்கு எப்படி நீ பாராட்டையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்க முடியும் அப்படின்னு கோபப்பட்டு கேட்கலாம். உங்களுடைய கோபத்தில் இருக்கிற அந்த நியாயத்தையும் உங்களுடைய கேள்வியில இருக்கிற அந்த தார்மீக உரிமை, ஆதங்கம், இன உணர்வு, இது எல்லாத்தையும் நான் நல்லாவே புரிஞ்சுக்கிறேன். ஆனா நாம எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா, அமைதியா, தெளிவா இந்த விஷயத்தை ஆராய்ச்சி பார்க்கணும். இப்ப நேத்துல இருந்து ஒரே கேள்விதான் திரும்ப திரும்ப கேட்கப்படுது. தமிழ்நாட்டிலிருந்து தமிழர்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எப்படி தெலுங்கில் பதவியேற்றுக் கொள்ளலாம்? அப்படியா? தமிழ்நாட்டிலிருந்து தமிழர்கள் மட்டும்தான் திரு கோபிநாத் அவர்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்களா? உண்மை என்ன? திரு கோபிநாத் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதியில் இருந்து. இந்த கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதி என்பது தமிழ்நாட்டின் எல்லை பகுதி. எல்லைக்கு இந்த பக்கம் கர்நாடகா, அந்த பக்கம் ஆந்திரா. அதனால இயல்பாகவே கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதியில் தமிழர்களின் எண்ணிக்கையை விட பிற மொழியாளர்களின் எண்ணிக்கை அதிகம். அதிலும் குறிப்பாக தெலுங்கர்களின் எண்ணிக்கை மிக மிக அதிகம். இந்த பிற மொழியாளர்கள் தெலுங்கர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒற்றுமையா ஓட்டு போட்டு திரு கோபிநாத் அவர்களை வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள். தங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக, தங்களுடைய அரசியல் பிரதிநிதியாக அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஆனா நாம என்ன பண்ணோம்? நம்முடைய சொந்த தொகுதியில நம்முடைய இனத்தை சேர்ந்த வித்யா ராணி வீரப்பனுக்கா ஓட்டு போட்டோம்? இல்லையே. 1,25,000 பேர் தான் அக்கா வித்யா ராணி வீரப்பனுக்கு ஓட்டு போட்டாங்க. மீதி பேர்லாம், மீதி தமிழர்கள் எல்லோரும் யாருக்கு ஓட்டு போட்டாங்க? இப்ப திரு கோபிநாத் அவர்கள் வெற்றி பெற்றதில் தமிழர்களின் பங்களிப்பு இல்லையா? தமிழர்கள் யாரும் அவருக்கு ஓட்டு போடலையா? போட்டு இருப்பாங்கல்ல. என்னதான் கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதியில் பிற மொழியாளர்களின் எண்ணிக்கை அதிகமாகவே இருந்தாலும் அவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து அவருக்கு ஓட்டு போட்டே அவரை ஜெயிக்க வச்சிருக்க முடியாது. நிச்சயமாக அவரை வெற்றி பெற வைத்ததில் தமிழர்களின் பங்களிப்பும் தமிழர்களின் ஓட்டும் இருக்கு. இப்ப பிற மொழியாளர்கள் எங்க போனாலும், எந்த மாநிலத்தில் வாழ்ந்தாலும் தங்களுடைய இன அடையாளத்தை விட்டு கொடுக்காம, தங்களுடைய அரசியல் உரிமையை விட்டு கொடுக்காம, அவங்க இனத்தை சேர்ந்த ஒருத்தருக்கே ஓட்டு போட்டு தங்களுடைய அரசியல் பிரதிநிதியா அவங்க தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கிற அந்த இன உணர்வு, இனப்பற்று கோபிநாத்துக்கு ஓட்டு போட்ட தமிழர்களுக்கு ஏன் இல்லாம போச்சு? அவங்கெல்லாம் ஏன் வித்யா ராணி வீரப்பனுக்கு ஓட்டு போடல? அப்ப இந்த பிற மொழியாளர்கள் தெலுங்கர்கள் ஏன் அவங்க சார்பாக வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திற்கு போன திரு கோபிநாத் இவங்கெல்லாம் சரியாத்தான் நடந்துக்கிறாங்க. நாம சரியா இல்ல. நாம இன உணர்வோடையும் இனப்பற்றோடையும் மொழி பற்றோடையும் நடந்துக்கல. நம்ம மேல தப்ப வச்சுக்கிட்டு நாம எப்படி திரு கோபிநாத் மேல கோபப்படலாம், அவரை கேள்வி கேட்கலாம்? தப்பு தானே? அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். தமிழ் தேசியத்தை பொறுத்தவரை, ஏன் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை, தமிழ்நாட்டில் வாழ்கின்ற பிற மொழியாளர்கள் தங்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப அரசியல் பிரதிநிதித்துவம் பெறுவதையோ, சமூக நீதி, இட ஒதுக்கீட்டு உரிமைகளை, இடங்களை பெறுவதையோ என்னைக்கும் எதிர்த்ததே கிடையாது. இனி வரும் காலத்திலும் எதிர்க்க போவதே கிடையாது. நாளைக்கு நாமளே ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா தமிழ்நாட்டின் எல்லைக்கு உட்பட்டு வாழ்கின்ற
பிற மொழியாளர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அவங்க 15 விழுக்காடு வாழுறாங்களோ 20 விழுக்காடு வாழுறாங்களோ அந்த எண்ணிக்கைக்கு ஏற்றாற் போல் அவர்களுக்கு உண்டான அரசியல் உரிமை, அரசியல் அங்கீகாரம், அரசியல் பிரதிநிதித்துவம், சமூக நீதி அடிப்படையிலான இட ஒதுக்கீட்டு இடங்கள், இது எல்லாமே தரப்பட்டே ஆக வேண்டும். அதுதான் சரியான தமிழ் தேசியமா இருக்க முடியும், அதுதான் ஜனநாயகமா இருக்கும், அதுதான் உண்மையான மக்களாட்சியா இருக்கும். இத நான் சொல்லல, அண்ணன் சீமானே பல இடத்துல சொல்லி இருக்கிறாரு. ஒரு தேசிய இனத்தின் விடுதலைக்காக போராடுகின்ற ஒருவன் தன்னுடைய சொந்த நிலத்தில் மண்ணில் வாழ்கின்ற பிற தேசிய இன மக்களை எதிரிகளாக மாற்றிக்கொண்டு தன்னுடைய இன விடுதலை போராட்டத்தில் வெற்றி பெறவே முடியாது அப்படின்னு பல மேடைகள்ல அண்ணன் சீமானோ பேசியிருக்கிறாரு. ஆக அப்படி இருக்கும்போது ஒரு காலத்திலும் தமிழ் தேசியவாதிகள், தமிழ்நாட்டில் வாழ்கின்ற பிற மொழியாளர்கள் தங்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்றாற்போல் அரசியல் பிரதிநிதித்துவம் பெறுவதை எதிர்க்க முடியாது. தெளிவா புரியுதா? ஆக திரு கோபிநாத் அவர்கள் தன்னுடைய இனத்திற்கு உண்மையாக நடந்து கொண்டு தன்னுடைய தாய் மொழியான தெலுங்கிலேயே பதவி ஏற்றுக் கொண்டதை நாம வாழ்த்துறோம், வரவேற்கிறோம், பாராட்டுறோம். இன்னொரு விஷயம், இப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய அடையாளத்தை, இன அடையாளத்தை எங்கேயும் மறைச்சிக்கவே இல்லை. தன்னை இந்தியன் என்றோ திராவிடன் என்றோ முகமூடி போட்டுக்கிட்டு நம்மளை ஏமாத்தவே இல்லை. வெளிப்படையா ஆமா நான் தெலுங்கன் தான், என்னுடைய தாய் மொழி தெலுங்கு தான் அப்படின்னு ஊர் உலகத்துக்கு வெட்ட வெளிச்சமா வெளிப்படுத்திக்கிட்டாரு. இனி இவரை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். இனி ஒரு காலத்திலையும் திரு கோபிநாத் அவர்கள் தமிழ்நாட்டின் உரிமைக்கு எதிராகவும் தமிழ் மக்களின் உரிமைக்கு எதிராகவும் நாடாளுமன்றத்தில் செயல்படவோ பேசவோ முடியாது. என்னதான் அவரு பெரும்பான்மையாக பிற மொழியாளர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலும் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதி என்பது தமிழ்நாட்டிற்கு உட்பட்டது. அந்த தொகுதியில் எந்த ஒரு பாதகம் ஏற்பட்டாலும் அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பாதிக்கும். அதனால அவரு என்றைக்கும் இந்த தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மக்களுக்கும் உண்மையாத்தான் இருக்கணும். ஒருவேளை எதிர்காலத்தில் நம்முடைய உரிமைக்கு எதிராக செயல்பட்டால் அதற்கான பின் விளைவுகள் மிக மோசமாக இருக்கும் என்பதையும் நம்முடைய அரசியல் போராட்டத்தாலையும் நம்முடைய இன உணர்வாலையும் அவருக்கு நாம தெரியப்படுத்தணும். இன்னொரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? இந்த கோபிநாத் கிட்ட இருந்து தமிழர்கள் பாடம் கத்துக்கணும். அவர் எந்த அளவிற்கு தன்னுடைய இனத்திற்கும் தன்னுடைய மொழிக்கும் உண்மையா இருக்காரு, பற்றுதலோட இருக்கிறாரு பாருங்க. நாம அப்படியா இருக்கிறோம்? இன்னைக்கு சில தமிழர்கள் தங்களை இந்துக்கள் அப்படிங்கிறான், இந்தியன் அப்படிங்கிறான், பாரதியன் அப்படிங்கிறான். மதம் எப்படி நம்முடைய அடையாளமா இருக்க முடியும்? இந்து என்பது மதம். நாளைக்கு இந்து மதம் பிடிக்கலையா நான் கிறிஸ்தவனா மாறிடுவேன், இஸ்லாமியனா மாறிடுவேன். ஆனா இன அடையாளம் என்பது மாறுமா? ஆனாலும் இங்க சில பேர் நான் இந்து, நான் இந்து தமிழன், இந்தியன், பாரதியன். அது என்னடா அது பாரதியன் அப்படின்னு கேட்டா பாரத தேசத்தை சேர்ந்தவர்கள், அதனால நாங்க இந்தியன் அப்படிங்கிற மாதிரி பாரதியன். இன்னும் சில கூட்டம் சுத்துதே, நாங்கெல்லாம் திராவிடர்கள், அதுலயும் ஐ பிலாங்ஸ் டு எ திராவிடியன் ஸ்டாக் இப்படின்னு பெருமையா தங்களுடைய பேருக்கு பின்னாடி சமூக வலைதளத்துல போட்டுக்கிறானுங்க. ஏன்டா டேய், உண்மையாகவே நீங்கள்லாம் தெளிவா தான் இருக்கிறீங்களா? உங்களுக்கு எல்லாம் மூளை சரியா தான் வேலை செய்யுதா? ஐ பிலாங்ஸ் டு எ திராவிடியன் ஸ்டாக் அப்படின்னு போட்டுக்கிறீங்களே, அதனுடைய உண்மையான பொருள் என்ன தெரியுமா? திராவிடன்னா யாரு? திராவிடன் என்பவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு மனு தர்மத்துல சொல்லி இருக்கிறாங்க. எடுத்து படி. மனு தர்மம் 10வது அத்தியாயம் 48வது 49வது ஸ்லோகத்துல என்ன தெரியுமா சொல்லி இருக்கிறாங்க? திராவிடன் என்பவன் சூத்திரன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. சூத்திரன்னா யாரு? அதுக்கு மொத்தம் 7 பொருள் இருக்கு. அதுல ஒரு பொருள், அதுல ஒரு மீனிங் தான் பார்ப்பானின் வைப்பாட்டி மகன். இத நான் சொல்லலப்பா, பேரறிஞர் மேதை அம்பேத்கரும் ஐயா பெரியார் அவர்களும் பல மேடைகள்ல இத சொல்லி இருக்கிறாங்க. அவங்களுடைய கைப்பட பல கட்டுரைகள்ல எழுதி இருக்கிறாங்க. ஆக திராவிடன் அப்படின்னா யாரு? சூத்திரன். சூத்திரன்னா யாரு? பார்ப்பானின் வைப்பாட்டி மகன். இப்ப ஐ பிலாங்ஸ் டு எ திராவிடியன் ஸ்டாக் அப்படின்னு போட்டுக்கிறியே, என்ன சொல்ல வர? என்ன டிக்ளேர் பண்ணிக்கிற? ஆமா நான் வந்து சூத்திரன் தான், நான் வந்து பார்ப்பானின் வைப்பாட்டி மகன் தான் அப்படின்னு உன்னை நீயே கேவலப்படுத்திக்கிறியா? என்னடா அசிங்கம் இது? இப்படிப்பட்ட கேவலமான ஒரு இன அடையாளம் நமக்கு தேவையா? நம்முடைய இன அடையாளம் என்ன? திரு கோபிநாத்தின் இன அடையாளம் தெலுங்கர் என்பது. நாம தமிழை தாய் மொழியாக கொண்டவர்கள், நாம் தமிழர்கள், நம்முடைய தேசிய இனம் தமிழ். எவ்வளவு இனிமையான அழகான ஒரு இன அடையாள சொல். இதை விட்டுட்டு நாங்க திராவிடர்கள், நாங்க பாரதியர்கள், நாங்க இந்துக்கள், இந்தியர்கள்,
என்னடா அசிங்க இது? நம்முடைய முதன்மையான அடையாளம் என்பது தமிழர் என்பதுதான். அதை தாண்டி சொல்லணும் அப்படின்னா நான் இந்திய நாட்டின் குடிமகன், அது இந்திய அரசியலமைப்பு சட்டம் எனக்கு கொடுத்த அடையாளம், அவ்வளவுதான். இதை தாண்டி எதுக்கு போலியான திராவிடன், பாரதியன், இந்து, இஸ்லாம், கிறிஸ்டியன் இதெல்லாம்? தயவு செஞ்சு கொஞ்சமாச்சும் இன உணர்வை வளர்த்துக்கோங்க. அப்படி இல்லையா கோபிநாத் மாதிரி இன்னும் பல பிற மொழியாளர்கள் தமிழ்நாட்டில் இருந்தே, தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய தொகுதியில் இருந்தே தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்களுடைய சொந்த தாய்மொழியிலேயே பதவி பிரமாணம் செய்து கொள்வார்கள். நீ வாயில விரல வச்சுக்கிட்டு வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இரு, சரியா? இன்னொரு விஷயம், நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் தெரியுமா, தமிழ்நாட்டில் வாழ்கின்ற பிற மொழியாளர்கள் அவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப அரசியல் பிரதிநிதித்துவம் பெறுவது, அதை தமிழ் தேசியம் அங்கீகரிப்பது ஜனநாயகம், அதுதான் உண்மையான மக்களாட்சி அப்படின்னு சொன்னேன் தெரியுமா? இதெல்லாம் மற்ற மாநிலத்தில் நடக்குதா? கர்நாடகாவில் நடக்குதா? ஆந்திராவில் நடக்குதா? கேரளாவில் நடக்குதா? ஒரிசாவில் நடந்துச்சா? ஒன்னும் இல்லைங்க. கர்நாடகாவில் ஒரு மாநகராட்சி தேர்தல், பெங்களூர் மாநகராட்சி தேர்தல், அதுல தமிழர்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய பகுதியில் ஒரு தமிழர் கவுன்சிலராக போட்டி போடுறதுக்கு வேட்புமனு தாக்கல் செஞ்சாரு. எம்எல்ஏவா கிடையாது, எம்பியா கிடையாது, ஒரே ஒரு கவுன்சிலர், வெறும் கவுன்சிலர், வார்டு கவுன்சிலராக போட்டி போடுறதுக்காக வேட்புமனு தாக்கல் பண்ணாரு. அவரை இந்த கன்னட இன வெறியர்கள், மன்னிக்கணும், கன்னட இன பற்றாளர்கள் அவருடைய வீட்டுக்கே போய் அவரை மிரட்டி, அது எப்படா பெங்களூர்ல எங்களுடைய மண்ணுல ஒரு தமிழன் தேர்தலில் போட்டி போடலாம் அப்படின்னு சொல்லி மிரட்டி அவரை தேர்தலில் இருந்து வாபஸ் வாங்க வச்சாங்க. ஆந்திராவில் இன்னும் மோசம். 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழர்களின் பகுதிகளான திருப்பதி, சித்தூர், திருத்தணி இதுல இருக்கிற ஊர்களோட பேரை தெலுங்கு பேரை மாத்திட்டாங்க. நீதி கட்சி ஆட்சி காலத்திலேயே இது நடந்துருச்சு. நீதி கட்சியின் ஆட்சி காலத்தில் ஆட்சி பொறுப்பில் இருந்த தெலுங்கர்கள் எல்லோரும் கவனமா இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. எப்படி 2009 இன படுகொலை நடந்த பிறகாக தமிழ் ஈழ பகுதியில் இருந்த தமிழ் ஊர் பெயர்களை சிங்கள பௌத்த பேரினவாதம் சிங்கள மொழியில் மாற்றியதோ அதே வேலையை 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நீதி கட்சியை சேர்ந்த தெலுங்கு தலைவர்கள் செஞ்சிட்டாங்க. எல்லை பிரிவினையின் போது இதெல்லாம் தெலுங்கு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பதி, சித்தூர், ஏன் திருத்தணியை கூட கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் போராடி தான் நாம அதை மீட்டு கொண்டு வந்தோம். இன்னைக்கு அந்த பகுதிகளில் வாழ்கின்ற தமிழர்கள் யாருக்குமே தமிழ் பேச தெரியாது. அங்க இருக்கின்ற தமிழர்கள் எல்லோரும் தங்களுடைய தாய் மொழியை விட்டுட்டு தெலுங்குல பேச தொடங்கி தெலுங்கர்களாவே மாறி போயிட்டாங்க. இத பத்தி பேராசிரியர் மூவா அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் குறிப்பிட்டு இருக்கிறார். 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே எந்த அளவிற்கு தெலுங்க தெளிவா செயல்பட்டு இருக்கிறான் பாருங்க. இந்த நீதி கட்சியோட ஆட்சி காலத்துல ஒரு நியூஸ் பேப்பர் நடத்தப்பட்டுச்சு அவங்களுடைய கட்சி சார்பா. தமிழ்நாட்டில் நடத்தப்படுகின்ற அந்த நியூஸ் பேப்பருக்கு பேரு திராவிடன். அதே ஆந்திராவில் நடத்தப்படுற நியூஸ் பேப்பருக்கு ஆந்திர பிரகாசிகா அப்படின்னு அவனுடைய தாய்மொழியிலேயே பேர் வச்சுக்கிட்டான். ஏன் தமிழ்நாட்டில் நடத்துற நியூஸ் பேப்பருக்கு தமிழன் அப்படின்னு பேர் வைக்க வேண்டியது தானே, ஏன் திராவிடன் வச்ச? இங்க இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட ஆதி தமிழர்களை ஆதி திராவிடர்கள் அப்படின்னு குறிப்பிட்டு அரசாணை வெளியிட்டது இந்த நீதி கட்சி தான். ஆனா ஆந்திராவில் இருக்கின்ற ஆதி குடிகளை, ஒடுக்கப்பட்ட மக்களை ஆதி ஆந்திரர் அப்படின்னு குறிப்பிட்டு அரசாணை வெளியிட்டாங்க. இது என்ன ஓர வஞ்சனை? இது ஓர வஞ்சனை கிடையாது, அரசியல் வஞ்சக செயல். தமிழ்நாட்டில் இருந்த பிற மொழியாளர்கள் தங்களுடைய அடையாளத்தை மறைத்துக் கொள்வதற்கு இந்த திராவிடன் அப்படிங்கிற அடையாளத்தை நம்ம மேல சுமத்தினாங்க. ஏமாந்து போய் தமிழர்களும் அதை ஏத்துக்கிட்டாங்க. அந்த முகமூடிக்கு பின்னாடி இருந்து பிற மொழியாளர்கள் தொடர்ந்து நம்மளுடைய அரசியல் அதிகாரத்தை, அரசியல் உரிமையை பறிச்சு வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும். ஒரு கோபிநாத் தானே இன்னைக்கு தெரிஞ்சாரு. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள், எத்தனை அமைச்சர்கள் பிற மொழியாளர்கள்? KN நேரு, KKSSR, பிச்சாண்டி, ஏவா வேலு, முதலமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர் அப்படின்னு எத்தனை பேர் பிற மொழியாளர்கள்? இதற்கெல்லாம் காரணம் என்ன? இந்த திராவிடன் அப்படிங்கிற அடையாளம். அதனால தான் சொல்றேன், இந்த கர்மத்தை விட்டு ஒழிங்க. இது நம்முடைய அடையாளம் கிடையாது. தமிழன் என்பதுதான் நம்முடைய அடையாளம். ஒரிசாவை எடுத்துக்கங்க, நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி நடந்துச்சு. VK பாண்டியனை குறி வச்சு அது எப்படி ஒரு தமிழன் ஒரிசாவை ஆளலாம் அப்படின்னு இன வெறுப்பு பரப்புரையை செஞ்சாங்க பாஜக. ஒரே ஒரு முறை தான் செஞ்சாங்க. அதுக்கே ஒரியர்களுக்கு இன உணர்வு வந்து தொடர்ந்து 25 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்த நவீன் பட்நாயக்க தோல்வி அடைய செஞ்சு பாஜகவை ஆட்சிக்கு கொண்டு வந்துட்டாங்க. 50-60 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் பிற மொழியாளர்களே ஆட்சியில் இருக்கிறாங்க. 15 ஆண்டுகளாக ஒரு தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் காட்டு கத்துறாரு. நாங்க உட்பட பல பேர் பல யூடியூப் சேனல்ல சொல்றோம்,
ஏமாந்துகிட்டு இருக்கீங்க. உங்களுடைய அரசியல் அதிகாரத்தை பிற மொழியாளர்கள் பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு திருந்துங்க, திருந்துங்க, தமிழ் தேசியத்தின் பக்கம் வாங்க அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா தமிழர்களுக்கு இன உணர்வே வர மாட்டேங்குது. நாமெல்லாம் வட மாநிலத்தவரை பார்த்து நக்கல் அடிக்கிறோம். படிக்காதவன், பீடாவாயன் அப்படின்னு. நாமெல்லாம் படிச்சவங்களா? இன உணர்வு இருக்கிறவங்களா? அவனுக்கு இருக்கிற இன உணர்வுல கால்வாசி நமக்கு இருந்திருந்தாலும் இந்த இனம் இன்றைக்கு சந்தித்திருக்கின்ற இவ்வளவு பெரிய பேரழிவிற்கும் இழிவிற்கும் ஆளாகாம இருந்திருப்போம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இதன் மேலாவது இன உணர்வோட செயல்பட கத்துக்கோங்க. சரியா? மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்களாய் நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம்.